இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் வந்து அவரோட 69வது படத்தோட திரைத்துறையை விட்டே விலகப் போறாரு அப்படிங்கிற மாரிலாம் இருக்கிற நிலையில, அந்த 69வது படத்த யாருப்பா டைரக்ட் பண்ண போறா? அப்படிங்கிற கேள்வி தான் பயங்கரமா இருக்குது. ஏன்னா, அந்த படம் தான் கடைசிங்கிறப்ப, தளபதி யாரு கூட அந்த காம்பினேஷன்ல இருக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்ட நெறைய வந்துகிட்டே இருக்குதுப்பா. நாளுக்கு நாள். கார்த்திக் சுப்புராஜ் அப்படிங்கிறாங்க. வம்சி கூடயே இன்னொரு படம் பண்ண போறாரு. அட்லி ஒரு கதை சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படி மாரிலாம் சொல்றாங்க. நெல்சன் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாலாம் அப்டேட் வந்துட்டு இருந்த நிலையில நம்மளே தான் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம். ஹர்ஷினோத் ஒரு கதை சொல்லியிருக்கிறாருப்பா. கமல்ஹாசன் 233ல இருந்து அவர் விலகிட்டனால ஹர்ஷினோத் தளபதி 69 டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த லிஸ்ட்ல இன்னொருத்தரும் ஆட் ஆகியிருக்கிறாருப்பா. யார் அவரு அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிமாறன் அப்படிங்கிற மாதிரி. எஸ், டிவிவி ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெற்றிமாறனோட பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. விடுதலை பார்ட் 2 படத்தை ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த படத்தோட கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தியேட்ரிக்கலாக ரிலீஸ் பண்ணுறக்காக கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டாருன்னா ஃப்ரீயாக தான் இருப்பாரு. அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் தளபதி 68 த கோட் படத்தை முடிச்சிருவாரு அப்படின்னு இருக்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. எப்படிப்பட்டதாக இருக்க போகுது இவங்களோட காம்போல ஒரு படம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.